பொறந்து நம்மள எப்படியாவது திருத்தணும், தான் திருவடியில சேர்த்துக்கணும், வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணாரு. அவரால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாரு. ஆனா நம்ம திருந்துற மாரி இல்ல. நம்ம எப்பவும் போல சம்சாரத்துல தான் இப்படியே தான் சுத்திட்டு இருக்கோமே. ஆனா, பெருமாள் கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும்னு நெனச்சாரோ, அத தன்னோட பாசுரங்கள் மூலியமா ஆழ்வார் நமக்கு செஞ்சு குடுத்துருக்காரு இல்லையா? ஆதித்ய ராம திவாகர அச்சுத பானுக்களுக்கு நீங்காத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் சோஷித்து விகசியாத போதில் கமலும் மலரும்படி வகுல பூஷண பாஸ்கரோதயம் உண்டாயித்து உடைய நங்கையாகிற பூர்வ சந்தியாலே. பகவான் ராமரா கிருஷ்ணரா அவதாரம் பண்ணாரு. அவதாரம் பண்ணி நம்மள திருத்தணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாரு. ஆனா நடக்கல. ஆனா ஆழ்வார் பாடுன அந்த அமுத தமிழ் இனிமையான தமிழ் பாசுரங்களை நம்ம கேட்டு நம்மளோட அறியாமையாகிற உள்ளிருள்லாம் நீங்கி நம்ம மனசுலயும் பக்திய வர வச்சாரு இல்லையா? பகவானை பத்தின ஞானத்தை வந்து நம்ம நம்ம மனசுக்குள்ளேயும் விதைச்சாரு இல்லையா? வெளியில இருக்க இருள் வந்து அது வந்து ஈஸியா நீங்கிடும். சூரியன் உதிச்சுதுன்னா தானா வெளியில இருக்கிற இருட்டு நீங்கிட போகுது. ஆனா நம்மளோட அறியாமை அப்படின்ற உள்ளிருள் வந்து அவ்வளோ சாதாரணமா நீங்கிடுமா? ஆனா ஆழ்வார்கள் நம்மாழ்வார் பாடின அந்த பாசுரத்தை நம்ம கேட்டு படிச்சு நம்மளோட அறியாமை அப்படின்ற இருள் நீங்கி பகவானை பற்றின ஞானமும் பிறந்து பகவானிடத்துல சரணாகதியும் செய்றோம் இல்லையா? அந்த ஆழ்வாரோட வாழி திருநாமம் பார்ப்போம். மேதினியில் வைகாசி விசாகத்தான் வாழியே வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்தான் வாழியே ஆதி குருவாய் புவியில் அவதரித்தோன் வாழியே அனவரதம் சேனையர்கோன் அடி தொழுவோன் வாழியே நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே நம் மதுரகவி வணங்கும் வீரன் வாழியே மாதவன் பாதுகையாய் வளர்ந்தருள்வோன் வாழியே மகிழ்மாறன் சடகோபன் வையகத்தில் வாழியே. நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நம்மாழ்வாரோட பெருமையை பாடுற கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படின்ற பாசுரம் வந்து மதுரகவி ஆழ்வார் பாடினது. 11 பாசுரங்கள் தான். 11மே நம்மாழ்வாரோட பெருமையை வந்து நமக்கு அழகா சொல்ல வரும். இதுல மதுரகவி அழகா சொல்றாரு, அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான். நமக்கு எல்லாமே நம்மாழ்வார் தான். அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, குருவும் சரி. முறை ஒரு ஸ்லோகம் சொன்னோம் இல்லையா? மாதா பிதா யுவதயஸ்தனையான்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாமே நமக்கு நம்மாழ்வார் தான். பகவானை நம்ம வழிபடுறத காட்டிலும் பகவானோட பக்தர்களை நம்ம சரணாகதி அஞ்சி பக்தர்களுக்கு தாசர்களா இருந்தா அது உண்மையாலுமே ஏற்றம் தான் இல்லையா? அந்த நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.